ஐயா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. ஆ அது 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 வந்துமா, அது வேற ஒன்றும் இல்லைம்மா. நம்ம கருணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தப்போ அவனோட ஜாதகத்தை நான் ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். அவனுக்கு இப்போ நேரமே சரியில்லை, நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாருமா. அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு இப்ப என்னையா பண்றது? ஏதாவது வழி இருக்கானா அவர்கிட்ட கேட்டமா. அதுக்கு ஜோசியர், உன்னோட தாலி பாக்கியம் நல்ல பலமாக இருக்கு, அதனால் நீ விடாமல் முயற்சி பண்ணேன்னா எப்படியாவது அவனை வெளியில் கொண்டு வந்துட முடியும்னு அடித்து சொல்கிறாரு. அதனால கருணாவை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சியிலிருந்து ஒரு அடியோட நீ பின்னாடி எடுத்து வச்சிடாதம்மா. சரிங்கய்யா. என்ன ஆனாலும் சரி, அவனை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லபடியாக தாம்மா நடக்கும். அதனால நானும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேம்மா, நீ கருணாவை வெளியே எடுக்கிற வழியை பாருமா. சரிங்கய்யா. எனக்கு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? தண்ணி வந்துட்டேங்க. அறிவு கட்டவளே. சாரிங்க, மன்னிச்சிடுங்க. தெரியாம ஊத்திட்டேங்க. தெரியாம பட்டுச்சுங்க, மன்னிச்சிடுங்க. வேணா வேற சட்டையை மாத்திட்டு வாங்க. தமிழ்ல ஊத்துறோம், நானே ஊத்தி வச்சிருக்கேன். அதே டிசைன், அதே செயின். அப்போ இந்த ஆளுதான் கதிரை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கான். சிஸ்டர். சொல்லு பாண்டி. நான் வந்துட்டேன் சிஸ்டர், வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். ஓகே சிஸ்டர். சிஸ்டர், எதுக்கு இவ்வளோ அவசரமா வர சொன்னீங்க? பாண்டி, எனக்கு கதிர் கொலையில ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. அவரோட கைரேகை இதுக்குள்ள இருக்கு. நான் ஏற்கனவே சிவா சார் கிட்ட பேசிட்டேன். அவருக்கு தெரிஞ்ச கைரேகை நிபுணரோட ஆபீஸ்ல இதை எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னாரு. நான் உன்னோட போனுக்கும் ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அந்த அட்ரஸ்ல இதை நீ கொண்டு போய் கொடுத்துறியா? சீக்கிரம் போ. ஓகே சிஸ்டர். எனக்கு என்னமோ திவாகர் தான் கொலைக்காரனா இருப்பான்னு சந்தேகமா இருக்கு. ஸ்ட்ராங்கா தோணுது. ஆனா இந்த டெஸ்ட்ல மட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல கருணாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும். அக்கா, கொடுத்துட்டு வந்துடுறேங்க. மாமா எடுத்துக்கோ. எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. சரிங்க மாமா. மாமா பாயசம் எடுத்துக்கோங்க. எனக்கு அக்கா பாயசம் எடுத்துக்கோங்க. இந்து எடுத்துக்கோ. மா பாயசம் எடுத்துக்கோமா. யாருக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதில் சித்ரா, கருணா இல்லாதது ஞாபகம் இல்லாம எப்பவும் எடுக்கிற மாதிரி அவனுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். நாம இங்க பாயசம் குடிச்சிட்டு இருக்கோம். கர்ணா அண்ணா அங்க சாப்பிட்டாரோ இல்லையோ? இந்து, நீ அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சா
கர்ணாவை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு சொன்னேன்ல. அந்த கொலைகாரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த ஆளுக்கு எதிராக சில ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த கொலைகாரனை யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். நம்ம கர்ணாவை ஜெயிலுக்குள்ள போட்டுட்டு அந்த கொலைகாரன் எங்கேயோ வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சதோ முதல்ல அவனை தூக்குல போடணும். இவன் அந்த கொலைகாரன் யாருன்னே தெரியாம கட்டின புருஷனுக்கு சாபம் விடுறா. ஏய், என்ன சும்மா நச நசன்னு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. அக்கா, ஜெயிலுக்கு கொண்டு போய் கர்ணா கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம். இந்து, இதை புடி. கர்ணாவுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். இதை எப்படியாவது அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துடுறியா? ம், சரிக்கா. கொண்டு போய் கொடு. ஏய் ஏய், என்ன இன்னைக்கு நம்ம வீட்ல பால் பாயசம் பண்ணோம், அதான் எடுத்துட்டு வந்தேன். ஓ, அப்போ நான் வீட்டில் இல்லைன்னாலும் பால் பாயசம்லாம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்க. ஆ? இன்னைக்கு ஜெயந்தி அக்காவோட கல்யாண நாள். சுகுணாக்கா தான் உனக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துட்டு போக சொன்னாங்க. அப்போ சுகுணா அண்ணி சொல்லி தான் நீ பாயசம் எடுத்துட்டு வந்திருக்க. ம். சரி. நான் கூட என் மேல இருக்கிற அக்கறையில தான் எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சேன். பத்தியா, உனக்காக நான் கொண்டு வந்த பாரு, என்ன சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? நீ பண்ணல, ஜெயந்தி அண்ணி தானே பண்ணாங்க.